शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय நானெனும் நான் இங்கே அடையார் நிழல் நான் இங்கே தீத்தழல் தான் இங்கே அடவும் உயிர்தான் எங்கே இதுவே நிலையா புதிரே விடையா அகமே இதற்கா அலைந்தாய் ओम नमः शिवाय 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 யாரோ அட நான் யாரோ பிணி நோயாடும் குடிலா ஏதேதோ கதை கேட்டாலும் வெறும் நீராகும் கடலா தீராமல் துயர் துரத்திடுதே போராடும் மனம் கதறிடுதே யாவும் போகும் என்றால் ஏன் தான் பிறப்பும் இங்கே விடலி பகர்வார் விமலா ओम नमः शिवाय 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 ஓம் ஹர ஓம்காரா தகதீம் இடும் சங்காரா நீ உரைநாதாந்தா இதுதான் இறை விளையாட்டா இதுவே நிலையா புதிரே விடையா உலகே பெரும்பேர் கனவா ओम नमः शिवाय 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 நம சிவாய नमः शिवाय ओम 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 नमः शिवाय
போ 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 போ. வளையட்டும் அறுக்க போறது நம்ம தானே. ஏய் தம்பிங்களா, சாப்பிட வாங்கடா. வேணாம் நீங்களே கூட்டிங்க. அவனுக்கு வருவானுங்க, நீ சாப்பிடு. இப்ப மட்டும் பாசம் பொங்கிட்டு வரும் இருக்கு. இவர் பாசம் இருக்கு, முதல்ல பங்கு கொடுக்க சொல்லு. ஒரே ஒரு வாய்டா செல்ல, ஒரு வாய் வாங்கிக்கோ. அம்மா குடு குடு. ஓ ஓ சாப்பிடு. மெதுவா மெதுவா. செல்வம், இங்க பாத்தியா? தியாக கூட்டுடி. பாறா, தாமரை விட்டு வந்து சாப்பிட்றா. சமத்து. சாப்பிடு சாப்பிடு. தியாகு, அதோ பாரு நம்ம வீடு. தியாகி, நீ விடு. இந்தா. அவனுங்க வருவானுங்க. நீங்க எல்லாம் ரெடி வருவானுங்க பண்ணுங்க. தான் தெரியும். தம்பிங்க வந்து ஆரம்பிச்சிருவோம். செல்வா, அப்பா அம்மா வரல? செந்திலே, உனக்கு தெரியாதா? அப்பாவுக்கு பக்கவாதம், அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. சொல்லவே இல்லை. என்னத்த சொல்ல, எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே சரியா வரல. தம்பி போறோம், சொத்தை பிரிச்சு வாங்குறோம். சின்ன திருத்தம். இப்போ கெடாக்கறி, அப்புறம் சொத்து. உன் மேன்ஷன் தொழில அப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. சந்தோஷம். தான் தெரியுமே, எல்லா சொத்தையும் விற்று தான் முதலீடாக போட்டேன். இப்போ அப்படியே படிப்படியாக பிக்கப் ஆகி நல்லா விழுந்துடும் போல இருக்குண்ணா. சரி சரி. என்னடா பாக்கியவங்க, ஒரு நல்ல நாள் கூட இப்படி விடு, நீ அவனுக்கிட்ட பேசாத. ஒரு நாள் கூட அவன் குடிக்காத நாளே இல்லை. குழந்தைங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வம், எங்க போய் பாரு போ. குலசாமியை கும்பிட வந்திருக்கோம். ஏங்க இப்படி பண்றாங்க உங்க தம்பிங்க குடிச்சு? நம்ம வீட்டோட கொலை கொழுந்துடா இவன். மோனை வாடா. தம்பிங்க கண்டிக்காம விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, தலைக்கு மேல போயிடுச்சு. இனிமே என்ன பண்ண அப்பா, போறீங்க? தியாகு அழுகுறாப்பா. ஏமா வா. ஏய் கொடுங்கடா, அறிவுல உங்களுக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கடா. எல்லாம் கெடாக்கறியை சாப்பிடத்தான். எங்க கிட்ட நொட்டை நான் பேசாம பூசை வேலையை பாடுறா. ஏய், என்னடா பேசு? செல்வம், இங்க வா, பூஜை ஆரம்பிக்கலாம். சரிம்மா சரிம்மா சரி, அழாத தியாகு. எடுத்துட்டு போங்க. ரெட்டாம்படி கருப்பு. நடுங்கிட்டு இருக்கேன். டேய், நீங்க வெட்டக்கூடாதா? பூசாரி தான் வெட்டணும்டா. அவர்கிட்ட கொடுக்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? வெட்ட வேண்டிய நேரத்துல வெட்ட வேண்டிய இடத்துல அங்க போய் வெட்டலாம். தூக்குடா. ஏய் விடுங்கடா. போலாம் போலாம். ஐயோ தம்பி, வேண்டாம் தம்பி. நில்லுங்க தம்பிங்களா, சொன்னா கேளுங்க தம்பி. உங்க ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிடுங்க தம்பி. சாமி குத்த ஆயிருப்பா. போடா முதல்ல. போய் மறிங்க. டேய் சொல்றத கேளுங்கடா. டேய் சாமிக்கு நேர்ந்து விட்டாரா, விட்டுட்டு போங்கடா. டேய் சொல்லிக்கிறேன். குடும்பம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் பண்றேன். செல்வம், என்ன பையன் அப்படி எல்லாம் பண்றாங்க? எழுத்து போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் தியாகுன்னு சொன்ன உடனே நான் தான் உனக்கு முதல்ல கை தட்டினேன். ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். பாட்டி வா கண்ணு வா. எனக்கு என்ன ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சா? மிச்சம் வைக்காம சாப்பிட்டீங்களா கண்ணு? சாப்பிட்டேன். என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? மேக்ஸ். காசிக்கு கூட்டிட்டு போங்க, காசிக்கு கூட்டிட்டு போங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படி படுத்த படிக்க ஆயிட்டீங்க, இனி யார் என்ன கூட்டிட்டு போவாங்க? ஏங்கண்ணு, நீ இந்த பாட்டியை காசிக்கு கூட்டிட்டு போவியா? கூட்டிட்டு போறேன் பாட்டி. ஐயோ என் தங்குண்டி. கொடுங்க தாத்தா, நான் புடிச்சுக்கிறேன், நீங்க படிங்க. அத்தை அத்தை, எழுத்து போட்டியில தியாகு தான் ஃபர்ஸ்ட். தோத்து போன குண்டு கோபால் தியாகுவை கீழே தள்ளி விட்டான். நான் அவனை சும்மா ஆடுவேனா? உடனே அவன் கையை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு வச்சிட்டேன்.
அப்படியா? ஆமா, அப்புறம் பயந்து ஓடிட்டான். என் செல்லம், நீ இருக்கிற வரைக்கும் தியாகம் கொண்டு ஆகாது. உட்கார்த்தா பாரு. ஆமா, தியாகம் எங்க? தியாகு தாத்தாட்ட இருக்கான். தாத்தா, நீங்க சொன்னதை படிச்சு அப்படியே எழுதுனேன். எழுத்து போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட். படிக்கிறதுங்கிறது உலக அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் இயற்கையினுடைய இருப்பு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் வாழ்கிறோம்ல சமுதாயம் அதை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப உதவும்ப்பா. படிக்கணும். படிப்பு மட்டும் இல்லை, எழுதணும். ஏன்னா படிப்பு உனக்கு மட்டும்தான் பயன்படும். எழுதுனாதான் அது உலகத்துக்கே பயன்படும். படித்தது, பார்த்தது, பழகுனது எல்லாத்தையும் அனுபவமாக்கி எழுது. உன் எழுத்து உன்னை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும்பா. எழுதுறியா செல்லம்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இருக்கட்டும் குருஜி. ஒரு ஆன்மீகவாதியோட அடிப்படை தத்துவம் என்ன? பற்றற்ற நிலையில் இருக்கிற சாமி. பற்றே இல்லாத நிலையில் இருக்க வேண்டிய உன்முகத்தில் எதுக்கு இவ்வளோ பதற்றம்? உலகத்தில் 2 விஷயம்தான், இருத்தல், இல்லாமல் இருத்தல். இருத்தல் இயல்பா இருக்கணும், வலுக்கட்டாயமா வரவழைக்க முடியாது. அப்படி இருந்தாதான் இல்லாமல் இருத்தல் தானா வரும். உனக்குள்ள இருக்கிறது எழுத்தா ஆன்மீகமா? 2 தான் சாமி. ஒருவன் ஒரே நேரத்தில் 2 படகுல சவாரி செய்ய முடியாது. இறைவனுக்கு அடிமையானன்னு உன்னை கட்டப்படுத்துற வெளிமனசு தவிக்குது. ஆனா உள்மனம் எழுத்தையே நினைக்குது. எழுத்து சுற்றி உன் எண்ணம் தீயாய் குளிர்ந்து விட்டீரப்ப பனிமலை உருகாம இருக்க முடியாது. பிரபஞ்சத்தின் அடிப்படை விதியே ஒன்றோடொன்று சேர்ந்து வாழ்வது. அதுபோல உன் வாழ்க்கை பயணத்தில் பலர் போனாலும் யாராவது உன்னோடு பயணிக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த இயற்கை ரகசியங்களில் புதிமூட்டை. அடுத்து எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் உலக நீதி. ஒருவன் எதனை அதிகமா நேசிக்கிறானோ அதுதான் அவனோட ஆன்மீகம். உன்னோட எழுத்துல நான் உன் ஆன்மீகத்தை பார்க்கிறேன். அற்புதமா இருக்கு. அந்த அற்புதம் எல்லாருக்கும் போய் சேரணும்னா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. அந்த சமூகம் சார்ந்த மக்கள். உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ண. ஓம் சிவாய நமः.
வணக்கம் குருஜி. ஓம் சிவாய நமக. வெறுங்கையோட வந்த வெறுங்கையோட திரும்பி போறியே, ஏதாவது எடுத்துட்டு போகலாமே. எடுத்துட்டு போறேன் குருவே. இருந்தும் இல்லாமல் இருப்பதை. சிவாய நமக. ஓம் சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. Excuse me. Sorry. Move, please. Excuse me. Sorry. Excuse me. Please. हटो भाई. Is it not reservation compartment? Yes, it is. But why is it like this? This is Indian Railway. Particularly in northern zone, it is like this only. You please check my ticket. Sure. Yes, it is your compartment. Your seat number is 21 and mine is 25. Please, brother, I think this is my seat. हाँ? सीट नंबर क्या है? 21. टीटी के बाद पूछ क्या हो माँ? आराम से बैठो भाई. क्या भाई तुम लोग? ये विदेश से आए हैं ना. हमारा मिट्टी, हमारा देश, हमारे लोग प्यार के इधर आए हैं. उनको ऐसे बेइज्जती करते हैं क्या? क्या भी नहीं, बैठता हूँ. अरे उठो भाई, उनको बैठने दो. लेके आ जाओ, चलती हूँ. जाओ, आओ. Thank you so much. परवा नहीं. आप इधर बैठो माँ, मैं जहाँ में बैठेंगे. I'm going to eat. Don't you? Not hungry. Just one small piece? Okay. Oh, sorry. It's mixed by meat. I didn't think about it. So what? I've heard the preachers don't eat meat. But I am not a preacher. But you look like Yes. this. I have been searching for God in myself, but no use. I couldn't find myself. So what? Is there any law that should not eat meat? You can give. Do you know Tamil? Yeah. How? I love Tamil, so I've learned it. Why are you so surprised? கடல் புறா இன்னும் நானே படிக்கல. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? I'm a Tamilan. Wow. அப்ப எனக்கு தமிழ் தெரியுமாங்கிறது தமிழே கேட்டிருக்கலாமே. அப்போ ஒன்று பண்ணலாமா?
நீங்கள் இது படிங்க, நான் வேறு புக் வச்சிருக்கிறேன். God, I would have given it. Sorry. ஹாய், குட் மார்னிங். ஹாய், காலை வணக்கம். ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? உண்மை சொல்லவா பொய் சொல்லவா? உங்கள் இஷ்டம். நான் ஜெர்மனியிலிருந்து வர்றேன். என் பேர் ஜனனி தாமஸ். நான் ஜெர்மன் ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியில் தமிழ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த இந்திய சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாட்டின் மக்கள் அவர்களுடைய பழமை வாய்ந்த கலாச்சாரம், பழக்க வழக்கம் மற்றும் தமிழ் மொழியோடு தொன்மைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காகவும் வந்திருக்கேன். என் இளம் வயதில் நான் பார்த்த ஒன்று என் கண்களை விட்டு அகலாமல் அப்படியே இன்னும் பசுமையா இருக்கு. அதையும் தான் தேடி வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நேற்று ஏதோ ஆன்மீக தேடல கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொன்னீங்களே? ஆமாம், மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியல. அது பிசாசு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. 10 வருஷமாக பயிற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. மனசு முழுக்க என் மண்ணும் மண் சார்ந்த மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட துன்பங்களும் தான் நிறைஞ்சிருக்கு. அதான் வந்துட்டேன். இன்னொன்று, நான் கொஞ்சம் எழுதுவேனா, எண்ணம் பூரா அதிலே சுற்றி சுற்றி வருது. எழுதுவீங்களா? எங்க அது கொடுங்க, நானும் படிக்கிறேன். எதையும் எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் கங்கையிலே போட்டு வெறுங்கையோடு தான் வந்திருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். நான் உங்க ஊருக்கு வரலாமா? எந்த காலத்துலேயும் எங்கள் ஊருக்கு நான் திரும்ப போக விரும்பலை. ஊருக்கு போகல என்ன, வேற எங்கே போக போகிறீங்க? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மேன்ஷன் சென்னையில் இருக்குது. அங்கேருந்து தான் சின்ன வயசில் காசிக்கு ஓடி வந்தேன். இப்போதைக்கு கொஞ்ச நாள் நான் அங்கேயே தங்கிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். மேன்ஷனா? அப்படின்னா நானும் அங்கே தங்கலாமா? மேன்ஷன்லையா? காசு கொடுத்து தானே தங்க போகிறோம். உங்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வாங்க.
Hi, welcome to Sivam Manson. I am Ganesan. What's your name? சிரிக்கிறா ஒரு தப்பா பேசணுமா வெள்ளக்கார மாதிரி வேகமாக பேச வேண்டியதான். வாட்ஸ் யுவர் நேம்? ஐயாக்கு என்னாச்சு? சாமி உங்களுக்கு எங்கள் அப்பா தெரியுமா? அப்பா செத்து பல வருஷமாச்சு. நல்லா தான் இருந்தார். ஒரு பையனை நினச்சி பொசுக்குன்னு போயிட்டார். இன்னொரு சின்ன பையன் பேர் தியாகுவான். அவனை எங்கள் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்பா கிட்ட பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மாமா இப்போ எங்கே தான் நம்ம போகிறோம்? அந்த ஊர் நமக்கு வேணாம் தேவை. அங்கே இருந்தீனா இங்கேயே இருக்கட்டும். பார்த்தேன், நான் பார்த்துக்கிறேன். அந்த குட்டி பிசாசு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம எங்கேயும் ஓடி போயிட்டான். அந்த பையனை தேடி தேடி கிடைக்காம எங்கள் அப்பா மனசு உடைஞ்சு போய் நான் பாவம் பண்ணிட்டேன்னு புலம்பி செத்துட்டார். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்திடுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். அந்த பரதேசி நான் எங்கே போய் தேடுவேன்? சாமி நீங்கள் தான் முற்றும் திறந்த முனிவராச்சே, ஏதாவது மந்திரம் மையின்னு போட்டு அந்த பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். யார? அதான் அந்த பரதேசி தியாகுவ. ஓ, என்ன சாமி கண்டுபிடிச்சிங்களா? எங்க இருக்கான்? முன்னாடி தான். ஏன் முன்னாடியா? என் முன்னாடி நீங்க தான் சாமி இருக்கீங்க. நான் தான் அந்த பரதேசி தியாகு. சாமி என்ன சொல்றீங்க? ஐயோ எங்கெல்லாம் பார்த்து தேடுறது? ரூம்லாம் ஒன்றும் இல்லை, போ கோ கோ. இங்கிலீஷ் தெரியாதா? எப்போ பாரு இழிச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க என் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டா? பேர் ஜனனி. சம்மந்தமே இல்லாமல் இருக்கு எல்லாமே. சாரி. வெல்கம் டு சிவம் மேன்சன். குரு அண்ணே போய் 2 டீ வாங்கிட்டு வாங்க. இல்லை வாங்கிட்டு வரேன். உங்கள் அப்பா இருப்பாருன்னு நம்பி இவங்களுக்கு தங்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் என்னெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? நம்பிக்கை இல்லையா? ஐ எம் BA பச்சையப்பா காலேஜ் 2000 பேட்ச். மை நேம் இஸ் சிவகணேசன். 5 inch 3 feet 5 feet 3 inch tall. I go to the gym regularly. My weight. அப்படியும் ஜாதகத்தை கொடுத்துரு, பொண்ணு பார்த்துட்டு வரேன். லூசு மரமண்டை. என்னப்பா தமிழ் அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க? நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்க தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. நானும் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரூம் இருக்கா இல்லை வெளியே எங்கேயாச்சும் பார்க்கவா? என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்? நம்ம தாய்மொழி தமிழ் நம்மளே அவ்வளோவா பேசுறது இல்லை. அயல் நாட்டுக்காரவங்க அங்கேருந்து இங்கே வந்து நம்ம தாய்மொழியை அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணலன்னா தப்பாயிரும்ப்பா. மேடம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். தியாகு உங்களுக்கு நான் உதவி பண்ணலன்னு வைங்க, எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாள் ஆனாலும் இங்கே தான் தங்குறீங்க. ஓகே? சரி. தியாகு, தேங்க்யூ, பாய். வெளிநாட்டிலேருந்து எங்கள் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வரீங்க. இங்கே யாரும் இதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை.
ஏய் இங்க பாருடா, யாரா அந்த சாமியாரு? ஏரியாவுக்கு புதுசா இருக்கு. வெள்ளக்காரியை கூட்டிட்டு சுத்துறான். விகர் வர பார்க்க சூப்பரா இருக்கு. பொண்ணுங்க வாசமே வேணான்னு பொண்ணுக்கு கிடைக்குது, நமக்கு இல்லாம போச்சு. யோகக்காரன்டா சாமியாரு. ஆமாண்டா மாப்ள, நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்குமா? இங்கே ஏன் எல்லாருமே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க, கிண்டல் பண்ணி வர சிரிக்கிறாங்க? இட்ஸ் ஹர்ட்டிங் மீ. சாதாரணமாக ஒரு பொண்ணு ஆண் கூட போனாலே இப்படி தான் பார்ப்பாங்க. இதில் வேற நான் சாமியார் வேஷம், நீ ஒரு ஃபாரினர், வேற எப்படி பார்ப்பாங்க? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. காலம் பூரா இப்படியே சாமியாரை போல இருக்க போறீங்களா? கொஞ்சம் வாழணும், நிறைய எழுதணும். அப்படி நான் இன்னொன்று கேட்கலாமா? இனிமே நான் என்னோட தோற்றத்தை மாற்றிக்க முடியாது. நீங்கள் ஏன் எனக்காக இந்த சாமியார் கோலத்தை மாற்றிக்க கூடாது? சாரி, தப்பாக கேட்டுட்டேனா? இல்லை, சரியாக தான் கேட்டிருக்கேன். Oh my God! Are you sure? I can't believe it. You're sacrificing it for me. Ich kann es nicht glauben. Ich bin so froh. Wahnsinn. சார். எஸ் சார். ஜனனின்ற பேரில் புக் பண்ணி. ஓகே. அப்படியா? உங்கள் பேர் சார்? தியாகு. ஓகே, உள்ளே வாங்க சார். Hi, excuse me. Is Tiago here? Yes, ma'am. Could you please give it to him? Okay. Thank you. Welcome. சரி போதும், கூச்சமாக இருக்கேன். போதும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Endlich habe ich meinen tamilischen Prinzen gefunden. ஐ லவ் யூ டூ ஜனனி. என்னால் நம்பவே முடியல. எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இங்கே வந்தேன். ஐ லவ் யூ டூ ஜனனி.
பிள்ளைகள் பிண்டியர்கள், பேதையர்கள் அவர் பிரிமென், அறிவுடையீர் இது கேண்மென். Mama? Mama, du weißt doch noch, den Jungen, den wir damals im Rameshwaram-Koje gesehen haben. Kannst du dich noch an ihn erinnern? Ich habe ihn jetzt wiedergefunden. Nein, im Zug. Ich hatte dir doch erzählt, ich hatte einen Priester gesehen. Und der Priester, ich hatte ihm meine Liebe gestanden. Und dann habe ich ihn gefragt, ob er seinen Bart abrasieren kann. Und das hat er gemacht. Und er ist es wirklich, Amma. Er ist es wirklich. Nein. Und ich habe beide Fotos miteinander verglichen. Amma, wirklich. Ja. Ja, okay, Amma. Okay. Klar. Ich werde dich nochmal anrufen, okay? Ja, klar. Okay, ich hab dich lieb, Amma. Okay. Ich rufe dich an, okay, Amma? Okay, Amma. Tschüss. உன்னை கண்டு சாயிரே, ஊரை விட்டு பேரை விட்டு உன்னை கண்டு பூக்குற, காய்ந்து போன வானவில் மீண்டும் வந்து பூக்குதே, ஈர ஈர வாசம் வருதே, பாதை தீர்ந்த பாதமொன்று சேருதே, தூரம் போக ஆவல் எழுதே. Tiago, it's okay. It's okay, Tiago. Tiago, cool down. Tiago, சரி வா மடியில் படுத்துக்கோ. பாண்டிச்சேரிக்கு நானும் உன் கூட வரட்டுமா சென்னி? ஏன் பாண்டிச்சேரிக்கு போகிறவா அப்படி ஜாமினிக்கு ஓடி போயிடுவான்னு நினைக்கிறியா? இல்லை, உன் கூட சேர்ந்து கோயில் குளம்னு சுற்றணும்னு ஆசையாக இருக்கு சென்னி. வேணாம் மச்சான். அப்புறம் நீ என்னை விட்டுட்டு மறுபடியும் சாமியாராக போகிறேன்னு போயிட்ட நான் என்ன பண்ணுறது? அதனால் நீ இங்கே இரு, நான் பத்திரமா வந்துடுவேன். என்ன ஒரு 5 நாள் தானே? ப்ராமிஸ்?
சத்தியமா தியாகு, நம்ம தமிழ் கலாச்சாரப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் எதுக்கு அவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணணும்? அவ்வளோ ஆசையா இருக்குடா. ஓ, அப்போ பண்ணிக்கலாம். போயிட்டு வரேன். என்னாச்சு தியாகு? ஏன் இப்படி பதட்டமாகவே இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பத்திரமா போயிட்டு வா சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்காக எழுதுறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எதையும் என் கண்ணில் காட்டல. நான் உன்னை விட்டுட்டு போகிறதே நீ எழுதுறதுக்காகத்தான். நான் திரும்பி வரும்போது ஒரு கதையாவது எழுதி வச்சிருக்கணும், சரியா? ஏமாற்ற மாட்டியே? நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக எழுதுறேன். ஐயோ, நான் திரும்பி வரப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் ஜனனி? தியாகு, ஸ்மைல் ப்ளீஸ். பாய் 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 பா.
சிவமான்சன். நான் ஜனனி பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் போனதெல்லாம் நான் தியாகுட்ட பேசணும். ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். தியாகு, தியாகு, குருண்ணே இது வந்துட்டு தம்பி. தியாகு வர சொல்லுங்க. கூப்பிட்டு வரேன். போனதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா? நல்லா போயிட்டு இருக்கு. தியாகு தம்பி, ஜனனி மேடம் லைனில் இருக்காங்க. ஜனனியா? அடுத்து நீங்கள் எப்போ வரீங்க? ஜனனி ஹலோ ஜனனி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உனக்கு பிடிச்ச மிளகு பொங்கல். ரொம்ப நாள் கழிச்சு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் ஜனனி. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நல்லா வந்துட்டு இருக்கு. அதுதானே நான் ஆசைப்பட்டது. நீ வரதுக்குள்ள முடிச்சிருவேன். கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் போறேன். நீ எழுதுற கதைய நான் தான் முதல்ல படிக்கணும். சரி சரி. இவ்வளோ அழகாக சிரிக்கிறியே, இந்த சிரிப்பை ஜெர்மன்லேருந்து எங்கே கலவன்ட்டு வந்த? எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்க. உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிக்கிற கேளு. என் வாழ்வின் தொடக்கத்தில் நான் தொலைத்தவள் நீ. எங்கோ இடம் மாறிய நீயும் நானும் இன்று தொலைவுகளை தொலைத்து வெகு அருகாமையில் இடைவெளியோடு. உன் மயிர்கால் வியர்வையில் மூச்சடைத்து முக்குளித்து மரித்து மரித்து போகிறேன் உயிர்த்தெழ விரும்பாமல். கனநொடி என்றாலும் என் கண்ணுமையா காதலோடு உன்னை காண விளைகின்றேன். என் கண்ணுக்கே பொறுக்கவில்லை, இமைத்து தொலைத்து இடைமறித்து என்னை மறிக்கச் செய்கிறது உன்னில். ஜெனி, போலீஸ் வந்திருக்கு. போன மாதம் தானே அழுதேன். வணக்கம் சார். ஏய், ரெஜிஸ்டர்டு குடியா? இங்கே தியாக ஜனனி எங்கே தங்கியிருக்காங்க? மேலே தான் சார் தங்கியிருக்காங்க. அவங்க ரூமை காட்டு. என்ன விஷயம் சார்? காட்டியா? போ. ஏதாவது ப்ராப்ளமா சார்? சொல்கிறேன். என்ன முடிக்கிறா? என்ன சார் ஆச்சு? எந்த ரூம்? இதுதான் சார். யோ, நீ தான் தியாகா? எந்திரி. எழுந்தியா? யோ, இதெல்லாம் செக் பண்ணியா? எந்திரியா? ஒன்று விட வேடு எல்லாத்தையும் இப்படி உன் கூட வந்த பொண்ணுங்க வா. யோ, உங்களை இழுத்துற. இறங்கிய சீக்கிரம். சார் சார் எதுக்கு சார்? சார் ஒரு நிமிஷம் சார். சார் எதுக்கு சார் அப்படிங்க? ஆமா வாயா. பாண்டியன், என்னன்னாச்சு? ஏத்தியா சீக்கிரமா. சார் அவனை சும்மா விட்டுறாதீங்க சார். அடிக்கிற அடியில எலும்பெல்லாம் வெளியே வந்துடணும். சாமியார் வேஷம் போட்டு ஊரே ஏமாத்துறாங்க சார். யாரா நீங்க? போகடா சார். தம்பி எங்க போறீங்க சார்? ரெடியா வண்டியா? எதுக்கு கூட்டு போறாங்கன்னு சொல்லுங்க. நல்ல பையன். எங்களுக்கு ஒண்ணு தெரியாது சார்.
டேய் உனக்கு தெரியுமா உனக்கு? இல்லை சார், தெரியாது சார். அந்த பொண்ணை எங்கே பார்த்த? சார், பிரெஞ்சு காலனி ஸ்டாண்டில் இருக்கிறப்போ அந்த பொண்ணு வந்துச்சு சார். வேர் ஆர் யூ கோயிங் மேடம்? புத்து கோயிலுக்கு போங்க அண்ணா. நல்லா தமிழ் பேசுறீங்க. சென்னையா? இல்லை, நான் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கேன். ஜெர்மனா? நாங்கள்லாம் புத்து கோயிலை மறந்து எவ்வளோ காலம் ஆச்சுங்க. நீங்கள் என்னடான்னா ஜெர்மன்லேருந்து வந்து இதை போய் பார்க்கணுன்றீங்க. மேடம், நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு. தேங்க்யூ. எவ்வளோ அண்ணா? 100 ரூபா மேடம். இந்தாங்க. நன்றி. தேங்க்ஸ் மேடம். நடந்தது என்ன நீங்கள் சொல்லுங்கடா. எனக்கு கொஞ்சம் ஊத்துறா. பருமச்சி பாரிச்சா இருக்கு. ஊத்திலாவா? ஹாய். என்ன மேடம் வந்ததும் கிளம்பிட்டா அப்படி? இல்லை, சாமி பார்க்க வந்தேன். என்ன மேடம், பார்த்தா மட்டும் போதுமா? இந்த கும்பிட்டு போங்க. வச்சி நம்மளாம் எடுத்துக்கிடுவோம், கேட்க கூடாது. நம்ம கிட்டேவா ஆளு? ஒன்ன விட்டுருனா? ஏந்திரு. அசியாம கிடக்குறா. என்னடாச்சு? தெரியலடா. மூச்சு காணும்டா. சித்துச்சாடா? ஏந்திரு மேடம். போயில வாடா. யாரு? சார், இங்க ஒரு பேக் கிடைச்சிருக்கு. ஹலோ சார், லாஸ்ட் டைம் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஜனனி கொலையில தியாகு கஸ்டடியில எடுக்க சொன்னோம்ல? ஆமா. சஸ்பெக்ட்ஸ் 3 பேரை நாங்க பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டீங்களா? பாண்டிச்சேரி போலீஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க. தியாகு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. என்னாச்சு சார்?
என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்? டாக்டர், அந்த முகத்தை மூடி இருக்க துணியை கொஞ்சம் எடுங்க. என்னாச்சு மேடம்? வரும்போது நல்லா தானே மேடம் வந்தா? என்னாச்சு சார்? சார் நீங்களாவது சொல்லுங்க சார். ஐம் சாரி சார், யாருமே இல்லை சார். 3 பேர் ரேப் பண்ண அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததில் தலையில் அடிப்பட்டு இறந்துட்டாங்க. பாரு கவிதை எடுத்து பாரு கவிதை படிக்கிறேன் கேள ஜனனி. மயிர்கால் வியர்வையில் முக்குளித்து மூச்சடைத்து மறித்து மறித்து உயிர் தர விரும்பா. சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். பாடி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா? So according to the autopsy reports, she's had a severe head injury and that's the cause for the death. Okay. The case is still ongoing. Further details related to this will be provided to you soon. We've returned all the belongings. You may proceed with the formalities and take possession of the body. We sincerely regret for what has happened. I'm really sorry. நான் திரும்பி வரப்பா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் ஜனனி? ஆசையாய் கண் பார்க்கவே நான் காத்திருந்தேன். காதலாய் கை கோர்க்கவே நாள் பார்த்திருந்தேன். பேனாவில் கண்ணே கண்ணீரை ஊற்றி
வாழ்க்கையே என் பாதையில் ஏன் தீயை வைத்தாய் தோல்வியே என் மீதிலே ஏன் ஆசை வைத்தாய் நாடோடி வேடம் நான் போடும் போதும் தீராமல் வாழும் காதலீரம் என் வேட்கை ஏதாகுமோ யார் கனவோ நடக்கும் யாவுமே யார் உறவோ உதிரும் போதிலே பாதை தானாக போகுதே காலம் ஏதேதோ கூறுதே கண்ணீரே கண்ணீரே ஞானமாகுதே கண்ணீரே கண்ணீரே ஞானமாகுதே ओम नमः शिवाय कावो दियो अंदर आओ உன்னால் எழுத முடியும் தியாகு. என்ன நினைச்சுக்க, நான் உன்னை விட்டுட்டு போறதே நீ எழுதுறதுக்காகத்தான். बाबा जी थोड़ा फ़ोन दे दो। ஹலோ சிவம் மன்சன். கணேசன் இருக்காரா? ஐயா இருக்காங்க சார். சார் ஃபோன் வந்துருக்கு. யார்? தெரில சார். ஹலோ கணேசன் தானே? ஆமாம், நீங்கள் யார்? ஹலோ, நான் தியாகு. தியாகு எங்கேயா இருக்க? 15 வருஷமா எங்கேயா போனேன்? எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சேன். எங்கள் அப்பா நம்புற காசி வசூல் அவர் கை விடல. எங்கே இருக்க தியாகு? நான் ரிஷிகேஷில் இருக்கேன். ரிஷிகேஷில் என்னையா பண்ணுற? நான் அங்கே இங்கேன்னு பரதேசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ கதை எழுதிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எழுதின கதை எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதோட சில குறிப்புகளும் எழுதி அனுப்புகிறேன். அதை நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பி புக்காக பிரிண்ட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ண முடியுமா?
கண்டிப்பாக பண்ணுறேன் தியாகு. அப்புறம் யாராவது என்னை பற்றி கேட்டாங்கன்னா எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது என்னோடது இல்லை, ஜனனி தாமஸோடது. அப்படியா? சரிப்பா, சத்தியமாக நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அப்புறம் ஜனனி தாமஸ்ன்ற பேரில் வர எழுத்தை யார் வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். அந்த எழுத்து சம்பந்தமாக நான் எந்த உரிமையும் கேட்க மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். சரிப்பா, அப்படியே பண்ணிடலாம். ஆமாம், நீ எப்போ வர தியாகு? நான் அப்புறமா பேசுகிறேன். ஒரு நிமிஷம் வைக்க. ஜனனி தாமஸ் அவர்களுடைய இந்த ஆளன்கிற புத்தகம் வெரி ஃபேண்டாஸ்டிக். கட்டாயமாக நீங்கள் இந்த ஆளன் என்கிற இந்த புத்தகத்தை வாசிங்க. நீங்கள் இப்போ ஒருவேளை காசி போனோம் இல்லைனா வாரணாசி போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எதோட படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசி உங்களுக்கு கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு இந்த புக்கில் நிறைய இருக்குன்னு நம்புகிறேன். நான் எல்லாரும் போல நானும் ரெஃபர் பண்ணுறேன் ஆளன். இருந்தும் இல்லாமல் இருப்பதை எடுத்துட்டு போவதாய் சொன்னியே, நீ இன்னும் போகலையா? போனேன் சாமி. ஆனால் போன வேகத்திலே காலத்தால் அடித்து தூக்கி எறியப்பட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே காசிலேருந்து ஊருக்கு போனேன் சாமி. பாலைவனம் பூத்து குலுங்குற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை ஆரம்பிக்க போதுன்னு நினச்சேன். அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்குள்ள எல்லாமே அழிஞ்சு போச்சு. திரும்ப மடத்துக்கே வர வேண்டியதானே? திரும்பவும் உங்கள் முகத்தை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை சாமி. ஆனால் எழுதுறதோட இல்லை, ஜனனி தாமஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன். ரொம்ப பிரபலமாயிடுச்சு, படித்தவங்கெல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க கூட நானும் புக்கை படிக்கிறேன். என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே. என்ன எதுவும் இல்லையா? எனக்கு தான் முகவரியே கிடையாது சுவாமி. சாதுகளுக்கு முகவரியே தேவையில்லை. ஆனால் எழுத்துக்கு அதை எழுதுனவன் தான் முகவரி. எழுத்தாளனுக்கு அவனோட எழுத்து தான் முகவரி. ஆஸ்பத்திரியில் பிரசவ அறைக்கு முன்னால அங்கேயும் இங்கேயும் பரபரப்பா அரைஞ்சிக்கிட்டு இருக்கிற கணவர்களை பார்த்திருக்கியா? அந்த கணவர்களின் காதுகள் மனைவியின் அலறல் சப்தம் நின்று குழந்தையின் அழுகை சப்தம் கேட்கும் வரை பிரசவரக்குள்ளேதான் இருக்கும். தன் குழந்தையை கையிலேந்தி மனைவியின் முகம் பார்க்கும் போதுதான் பரபரப்புளிக்கும். அப்படிதான் உன் எழுத்தும். உன் குழந்தைகளை நீ பார்க்கலின்றியே சாமி.
மேம் இந்த புக்கு ஓகே தேங்க்யூ மேம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். படிக்கிறதுக்கு புக்ஸ் எடுத்துக்கலாமா? மெம்பர்ஷிப் இருக்கா? இல்லை. ஓ, அப்போது புக்கு வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே படிச்சுக்கலாம். ஓ சரி, ஓகே. ம். நீங்கள் ஏதோ தேடுறீங்க. எந்த புக்குன்னு சொன்னால் நானே எடுத்து தரேன் சார். எழுத்தாளர் ஜனனி தாமஸோட ஆளுன்ற புக்கை தான் தேடி வந்தேன். அந்த புக்கு எப்போவுமே ரேக்கில் இருக்கிறது இல்லை. ஓ, நான் ரிஷிகேஷ்லேருந்து வரேன். ஜனனி தாமஸோட புக்கை தேடி தான் எங்கள் புக் ஷாப்பு அதோட பப்ளிகேஷன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். எங்கேயும் கிடைக்கல. ஒரு புக்கை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சார். வாங்க சார், உட்காருங்க. சார், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், ஏன் அந்த புக்கு மேலே இவ்வளோ ஆர்வம்? நான் 25 வருஷமாக கங்கை நதியோடு தான் வாழ்ந்துட்டு வரேன். அந்த புத்தகத்தில் கங்கையோட புனிதத்தை பற்றியும் அதை சுற்றி வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் படித்து பார்க்கலாம்னு. உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இருங்க, அந்த புக்கு யார் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறேன். ஹலோ, யாருங்க? ஹலோ சார், நான் லைப்ரரியிலேருந்து செல்வி பேசுகிறேன். சொல்லுங்க. ஜனனி தாமஸோட ஆலன்ற புக்கு உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா மேடம். சார், ஒருத்தங்க ரொம்ப தூரத்துலேருந்து அந்த புக்கை படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே திருப்பி கொடுக்க முடியுமா? தரேன் மேடம். ஆனா நான் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகுமே. பரவாயில்ல சார், நான் உங்கள் அட்ரஸில் வந்து வாங்கிக்கிறேன். சரி மேடம், அப்போ ஒரு 7 மணிக்கு மேல வாங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். வெயிட் பண்ணுங்க, ஈவினிங் போய் வாங்கிக்கலாம். எனக்காக ரொம்ப சிரமப்படுறீங்க, ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார். ஹலோ சார், நான் லைப்ரரியன் பேசுகிறேன். சாரி மேடம், நானே உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன். நான் அவசர வேலையா ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். நாளைக்கு நானே நேரில் வந்து கொடுத்துட்றேன் மேடம். ஓகே. சாரிங்க, அவர் ஏதோ அவசர வேலையாக வெளியே போயிட்டாராம். சரி, பரவாயில்லைங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். மாதம் மாதம் வாசகர் வட்டோன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்.
இந்த மாசம் சண்டே அன்னைக்கு செம்மொழி பூங்காவில் ஜனனி தாமஸோட புக்கு தான் அமர்வுக்கு வைக்கிறோம். அவசியம் வரணும். அங்க நீங்க இன்னைக்கு தேடி வந்த புக்கு கிடைக்கும். கண்டிப்பா சரியா? சார் வாங்க சாப்பிட்டு போலாம். இல்லை பரவாயில்ல வாங்க. வேற ஏதாவது வேணுமா? சாப்பிட்டு சொல்றேன். சரிங்க. மச்சி அந்த பச்சைய பாடுறா. ஆமா மச்சான், இந்த மாதிரி நல்ல ஃபிகர்லாம் போலீஸ் அமெரிக்கு தானே பொசுக்குன்னு கிடைக்குது. போய் பாரு மச்சான், நமக்கும் கிடைக்கும். சார் நீங்க சாப்பிடுங்க. மச்சி ஆமா வா அங்க போய் யாருன்னு கேட்போம். பார்த்து மச்சி, பக்குவமா பேசுங்க, படிஞ்சிரும். ஆமா கோலி சாமியார் தான். ஏய் மரியாதையா பேசு. பாரா சாமியை சொன்னா வருது. சாமி தான் டூப்ளிகேட், மாலையாது ஒரிஜினலா? சி கையிடுறா. ஏய் நான் ஓவரா சவுண்ட் விடுற. ஒருக்கி நாயே.
வானம் போலென நீ வாவளைப்பாய் நாள் கணக்காய் கதை போல் வடிப்பாய் வா வா இனிய ஏக்கம் என்னை காக்கும் வா நெருப்பில் போக்கும் பாறையில் அமர்ந்திருந்த கோபாலன் சுற்றி சூழ உயர்ந்து நிற்கும் மலையரசியை இளவேனில் பனியில் ஊடாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். மலையரசி பசுமை போர்வையால் தன்னை போர்த்தி கொண்டு விழித்தழ விருப்பமில்லாதவளாக அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தாள். உறைந்த வெண்பனி இளங்காலை வெயிலில் நீராக உருகி ஓசை எழுப்பாமல் தாமரை படிக்காத அதெல்லாம் படிக்காத நான் எழுதுனது நீயே படிக்கிற போடா நில்லு நோட்டை கொடுத்துட்டு போ தாமரை வேணாம் இரு நான் வரேன் போடாத தாமரை படிக்காத சொல்றத கேளு. நான் வந்தேனா தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுரு. நான்லாம் திறக்க மாட்டேன். தாமரை ஐயோ ஓடும் நதிக்குதான் தனது மலைத்தாயின் மீது எத்தனை அக்கறை. தாய் அன்பு பொதுவானது. தாமரை என்னம்மா இங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க பிள்ளைக்கு பயந்துதான் மாமா. பிள்ளைக்கு பயந்தா? ஏமா பொதுவா அவன் தானே உன்னை பார்த்து பயந்து ஓடுவான். அவன் ரகசியமா எழுதின கதைய நான் எடுத்து படிச்சுட்டேன். துரத்திக்கிட்டே வந்தானா அதான் இங்க உட்காந்து படிக்கிறேன் மாமா. கதை எழுதுறானா? யாரு? தியாகுவா? ஆமா மாமா, கதை ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கான். சூப்பரா எழுதுறானா? தாத்தா வளப்புல எழுதுவான். மாட்டிக்கிட்டியா? தர முடியாது. தாய் மீது மகள் வைக்கும் அன்பு எவ்வளவு பெரிதானது என்பதை இப்போதல்லவா பார்க்கிறேன் என்று மலைத்து போனவனாக கோபாலன். மாமா இது உன்னோட வேலை தானே? ஐயோ நாளா இல்ல மாமா. என் நோட்டை கொடு. தாமரை எடுத்துரும் பாத்துக்கோ. எடுத்துக்கோ. யார் வேண்டாண்ணா? விளையாடாத தாமரை. குடுத்துரு. இங்க பாரு கோவப்படுத்தாத. போகுது பத்திரம். முதல்ல உட்காரு. தியாகு நீயாடா இப்படி எல்லாம் எழுதுற? ரொம்ப நல்லா இருக்குடா. இதே மாதிரி எழுதிக்கிட்டே இரு. ஒரு நாள் நீ கண்டிப்பா பெரிய ரைட்டரா வருவ. ஆமா, கதையில வர கோபாலன் யாரு? உனக்கு உங்க அம்மானா அவ்வளோ பிடிக்குமா? ஓ அப்ப வரைக்கும் என்னெல்லாம் பிடிக்காதோ? அப்படிலாம் இல்ல. தியாகு உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப வானம் அளவுக்கு பிடிக்கும்டா. தெரியுமா? ஜனனி தாமஸோட எழுத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் எழுத்தோட பலமே எல்லா மனித உயிர்களுடைய உணர்வுகளையும் சும்மா மேலாக்க எழுதாமல் அடியாழ வர போய் அனுபவித்து ரொம்ப தீர்க்கமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த துப்பறியும் நாவல் எழுதுறவங்களுக்கு கிடைக்கிற புகழும் பேரும்
சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுறவங்களுக்கு கிடைக்காதுன்னு, அது இல்லைன்னு ஜனனி தாமஸோட எழுத்து நிரூபிச்சிருக்கு. ஜனனி தாமஸோட முகத்தை நம்ம பார்க்கலனா கூட அவர் எழுத்தின் மூலமா நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கார், நம்ம உணர்வுல இருக்கார். நிச்சயம் ஒரு நாள் வருவார். அவரது வருகை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜனனி தாமஸோட எழுத்துக்கள் அப்படியே மெஸ்மரிசம் பண்ற மாதிரி இருக்கு. அவருடைய சிந்தனைகள் கங்கை ஆற்றில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதில் அவர் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த தீபம் நம்மோடு தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மகத்தான படைப்பாளி. இந்த புத்தகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைவாக பேராசிரியர் ஞான சம்பந்தம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு புத்தகம் ஒரு மனுஷனை மட்டும் இல்லைங்க, ஒரு தேசத்தையே மாற்றும். நல்ல எழுத்துக்களை நாம் படைப்போம், படிப்போம், தமிழை உயர்த்துவோம், தமிழகத்தையும் உயர்த்துவோம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், ஜனனி தாமஸ் அவர்களை எப்படியும் சந்திக்க வேண்டும். அவர் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கு வாசகர்களோடு தானும் ஒரு வாசகராக அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் ஜனனி தாமஸ் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அட, நம்மளோட தான் இருந்திருக்காரு. வாழ்த்துக்கள் தாமஸ். ஆமாம், ஜனனி தாமஸ் அப்படிங்கிற அபாக்கியசாலி நான் தான். இளையவனா பிறந்தா மூத்தவங்கிட்ட 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கணுமா? அதான் முட்டை கோசை நம்மளே வைக்கலான்னு முடிவு பண்ணி பாயை வர சொல்லிட்டேன். கொடுத்துடலாண்ணே. சலாம் அலைக்கும் பாய். வாலைக்கும் சலாம் பாய். வணக்கம் பாய். சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. பணத்தை எனக்கு வணக்கம் வணக்கம். இந்தாங்க நம்ம பேசின பணம். பாய், எங்க இடத்துல விளையிற எல்லா லோடும் இனிமே உங்களுக்கு தான். சரியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி வாங்க. அடிக்கடி வாங்க. சரி வரேன்.
இனிமே நம்ம வாழ்க்கை வேற லெவல்ண்ணே. தம்பிங்க சாப்பிட்டோம், முதல்ல அவங்களுக்கு போடு. தம்பி கொஞ்சம் கூட்டு வைக்கவா? அதெல்லாம் வேணாம், போதும் போதும். ஏன்பா, நம்ம காலகாலமாக மயில் வாகனத்துக்கு தானே முட்டைக்கோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுக்காக என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த கனிஃபா பாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? ஏங்க இதெல்லாம் எதுக்கு இப்போ சாப்பிடும்போது கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசலாமே, முதல்ல சாப்பிடுங்க. இப்ப கேட்காம அப்புறம் எப்ப கேட்கறதா? இந்த வீட்டில் இவருக்கு மட்டும் தானே அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? நான் அதுக்கு சொல்லலப்பா. அப்பா காலத்துலேருந்தே மயில் வாகனத்துக்கு தானே கொடுத்துட்டு இருந்தோம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அதுக்காக சொன்னேன். இதில் அவர் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? மூட்டைக்கு 50 ரூபா பாய் கூட தரேன்னாரு. 100 மூட்டைக்கு அப்போ எவ்வளோ ஆச்சு? 5000 ஓவா. அதனால தான் கொடுத்தோம். டேய், என்னடா அண்ணன்ட்ட ஏத்தி பேசிக்கிட்டு? ஏன் இந்த நொண்ணுங்கிட்ட யாரும் எதையும் பேசக்கூடாதோ? என்ன ஓரம் வந்தோமா? உசுரோட இருக்க மாட்டேன், பேசாம போயிரு. சரிப்பா, நான் எதுவும் கேட்கல. 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த வீட்டில் முதல்ல சாப்பிடுறத நிறுத்தணும். ஏங்க இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் இதை பத்தி பேச வேணான்னு. பாத்தீங்களா இப்போ? நல்லது தானே அவன் சொன்னேன். நாம தூக்கி வளர்த்த பசங்க நம்ம நெஞ்சிலேயே மிதிக்கிறாங்க. வீட்டுக்கு தலை பிள்ளையா பிறந்தா இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். அண்ணனுக்கு எப்பவுமே தம்பிங்களை பத்தின கவலை. ஆனா அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னே. புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, ஆனால் மனுஷங்களா கூட இருக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவங்க எல்லாத்தையும் விற்று அழிச்சிருவாங்க தான் எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதினார். நானும் இவங்களை திருத்திடலான்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், ஆனால் திருந்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படிம்மா கவலைப்படாமல் இருக்க முடியும்? வருத்தப்படாதனே, எல்லாம் சரியாயிடும். செல்வா, இனிமேலே உனக்கு திருந்துவானு எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசாமல் இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போம். நீ நான் சேர்ந்தானே ஊரா பொண்ணு பார்த்தோம். யாரும் எங்களுக்கு பொண்ணு தரேன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆகி ராமேஸ்வரம் போயிட்டு வந்த கையோட அவங்க 2 பேருக்கும் அவன் சொத்தை பிரித்து கொடுத்துடலான்னு இருக்கேன். சரிப்பா, நீ யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ செய். அது இருக்கட்டும், நீ முக்கியமான வேலையாக போகிற. துளசியும் தாமரை அனுப்பி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா? சரிங்கண்ணே, சரியா? பார்த்துறேன். வாங்க வாங்க போகலாம். அப்பா, நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போகலாம். சீக்கிரம் வந்துடுங்க. வர்றோம். அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். பேஷா பண்ணிடலாம். செய்யலாங்களா? உட்காருங்க. இப்படி இந்த கல்வெட்டை பாரு. நல்லா இருக்குல்ல? நான் படிக்கிறேன், நீ எழுதுறியா? சரி. கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு பிண்டியர்கள் போதியர்கள் பிண்டியர்கள் போதியர்கள் பிண்டியர்கள் போதியர்கள் பிண்டியர்கள். தியாகு, அங்க பாரேன், அந்த வெள்ளைக்கார பொண்ணு கூட எவ்வளவு அழகா தமிழ் குட்டி படிக்குதுன்னு.
இது கேன் மீன். அறிவுடையீர் இது கேன் மீன். அம்மா அழகா சொல்லி தராங்க. நீ படி. மண்ணோடு நீர் அனல், காலோடு ஆகாயம் மதி இரவி, எண்ணில் வரு நியமானன் உன் கையெழுத்து நல்லா இருக்கு. எனக்கு உன் கையால இந்த பாட்டு தர முடியுமா? சரிங்க. அதுல உன் கையெழுத்து போட்டுக்கொடு. ஓ, தோர என் பேரை சேர்த்து எழுதி தர மாட்டீங்களோ? நன்றி. ஓ, தோர அவங்களுக்கு மட்டும் தான் எழுதி தருவீங்களோ? எனக்குலாம் எழுதி தர மாட்டீங்களோ? தடமண்டு துறை கொண்ட தாமரையின் பூமரையை கடல் வெண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே. விட்டு போயிடாதரா. செல்வா 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 போயிடாதரா. அம்மா 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 தங்கச்சி 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 தாமரை 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 துளசி 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 அம்மாடி அம்மாடி பாருமா துளசி
தாமரை தாமரை அப்பா வந்துரு அம்மு பாப்பா பாப்பா அம்மு பாப்பா பாப்பா தியாக ஐயோ தியாக தியாக டேய் தியாக வேலை இருக்காடா தியாக தியாகம் ஐயோ தியாகு அறுத்துட்டோம்ல. இது நான் சின்ன வயசில் எழுதின சிறுகதை. இது ராமேஸ்வரம் கோயிலில் கல்வெட்டை பார்த்து ஒருத்தர் சொல்ல சொல்ல நான் எழுதின தேவார பாடல். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானம் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த தேவார பாடலை படித்தவங்களோட ரத்தம் இதில் பதிஞ்சிருக்கு. அவங்களும் இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க. தியாகு தியாகு மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு முழிப்பு வந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னதான் தேடினேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்ப வந்துருவேன்னு நினைச்சு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னைக்குமே நீ வரமாட்டேன்னு எல்லாரும் நீ ஏமாத்த பார்த்தாங்க. நான் நம்பல. கொஞ்ச நாள்ல என் அப்பா நடைப்பணம் ஆயிட்டாரு. படிப்பை முடிச்சுட்டு லைப்ரரினா தான் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீ எங்க போனாலும் வாய் எழுத விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது புத்தகமா வரும். அந்த புத்தகம் என் கண்ணில் படும்னு நான் நினைச்சது வீண் போகல. நான் இறந்துட்டேன்னு நினைச்சு நீ என்னை தேடி வரல. ஆனா நம்ம 2 குடும்பத்தையும் அழிச்சது உன் சித்தப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள பழி வாங்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லை தாமரை, அவங்கள பழி வாங்கிட்டா மட்டும் நாம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடச்சிட போதா? அவங்க நல்லா இருக்கட்டும். எப்படி நல்லா இருக்க முடியும்? என்ன சொல்ற தாமரை?
2 சித்தப்பாக்களும் இருந்த நிலத்தை எல்லாம் விற்று குடிச்சு அழிச்சிட்டாங்க. குடிச்சிட்டே இருந்ததுனால பெரிய சித்தப்பா இறந்துட்டாரு. சின்னவர் கல்யாணம் பண்ணியும் திருந்தாம குடிச்சே படுத்த படுக்கை ஆயிட்டாரு. நான் ஊரை விட்டு வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்களாம் இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிலத்தால நம்ம 2 குடும்பமும் அழிஞ்சு போயிடுச்சுல்ல. நிலம் என்ன செய்யும் தாமரை? நிலமும் இடமும் காலங்காலமாக அங்கேயே தான் இருக்குது. மனுஷங்க தான் அதை அபகரிக்கணுன்றதில் ஆளாளுக்கு அடிச்சுட்டு சாகுறாங்க. நிலமும் இடமும் நிலையானது, மனுஷங்க தான் வித்தியாசமானவங்க. தியாகம், எப்படி உன்னால இப்படிலாம் யோசிக்க முடியுது? இது ஆன்மீகம் கொடுத்த ஞானமா இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடமா? ரெண்டும் தான். தியாகம், நிலமும் வீடும் இல்லாதவங்கள இந்த சமூகம் நாடோடின்னு தானே சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் நடக்கிற யுத்தமும் போரும் நிலங்களை சார்ந்து தானே நடக்குது. அப்போ மனுஷங்களை பைத்தியக்காரங்கன்னு சொல்றியா? ஓ, மௌன சாமியாரு, வாங்க நாளைக்கு ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். போகலாம். இந்த கோயிலுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சுல்ல? நீங்கள் எழுத்தாளர் சைன் தாமஸ் தானே? ஆமாம் சார். நீங்கள் எழுதின ஆலம்புதம் பட்டேன் சார், எக்ஸலண்ட் சார். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு எங்கே சார் கிடைச்சது? இயற்கையோட பயணிச்சா அது தானாக வரும். நிறையா எழுதுங்க சார், வாழ்த்துக்கள் சார். நாங்கள் தீவிர வாசங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூம்மா, வரேன். ஏன் அடிக்கடி திரும்பி பார்க்குற? இல்லை, யாரோ ஒருத்தங்க நம்ம பின்னாலேயே தொடர்ந்து வர மாதிரி ஒரு உணர்வு. காலம் எவ்வளோ கொடுமையானதில்ல. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு வாழ்க்கைய சீட்டு கட்டு மாதிரி கழிச்சிருச்சு. நீயாவது ஆன்மீகம், காதல், எழுத்துன்னு தப்பிச்சிட்ட. ஆனா நான் தியாகம், கொஞ்ச நேரம் மடியில தலை வச்சு படுக்கட்டுமா? என்ன மன்னிச்சிட்டு தாமரை. மன்னிக்கணுமா எழுத்தாளரே? இந்த வாழ்நாள் முழுக்க மொத்தமா கொடுத்துக்கிட்டே இரு. அப்புறம் உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமான்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். நிச்சயமா உன்னை நிறைய காதலிப்பேன், நிறைய எழுதுவேன். சரியா?